அந்த வலிகள் காமிச்சு கொடுத்த காயங்களும் வலிகளும் தழும்புகளும் தான் இன்னைக்கு நாளாக ஒண்ணு மட்டும் காலம் தாண்டி நிற்கும் மகனே, அது பேரு. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜான். இன்னைக்கு வீடியோவில் என்ன அப்படின்னா, புரியும் வாழ்க்கை பிரியும் நட்புகளும் சொந்தங்களும் அப்படிங்கிற ஒரு சின்னதான அழகான டைட்டிலில் உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். மனம் திறந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்கள். நீங்கள் ஏன் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் தள்ளி விட்டு போயிடலாம்ல ஜான, நான் ஏன் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னீங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம், ஒரு உதாரணம் சொல்கிறேன். அறிவார்ந்த மக்கள் அதிகம் பேசுவதை விட அதிகம் உற்று கவனிப்பது அறிவார்ந்த மக்களுடைய செயல் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த அறிவாளி நீங்களாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். என்னையை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் அந்த நேரத்தில் கண்டிப்பாக அவசியமாக மேக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, தொடர்ந்து இந்த வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சும் தெரியாமலும் அவ்வளோ மக்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம போடுற வீடியோஸ் எல்லா வீடியோஸுக்குமே தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும் ஜானே, நீ என்ன பேச வந்திருக்க, நாங்கள் என்ன அறிவாளியாக கேட்குறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, என்னை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய பயணம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய நேட்டிவ் தூத்துக்குடி. நான் தூத்துக்குடியில் பிறந்தேன், அங்கே தான் படித்து வளர்ந்தேன். நான் திருச்சி மாவட்டத்தில் நவலூர் குட்டப்பட்டு பக்கத்தில் டான்பஸ்கோ ஐடின்னு ஒரு ஐடி இருக்குது. அங்கே தான் ஐடி முடிச்சுட்டு என்னோடய பயணம் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண இடம் அப்படின்னா, மணப்பாறையில் ஒரு ஷாப்புக்கு நான் வேலைக்கு வந்துட்டு என்னோடய அடுத்தடுத்த மைல்கல்கெலாம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறதுல ஓனருக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயங்கள், மனஸ்தாபங்கள் ஒரு விஷயத்தினால நான் ஒர்க் பண்ண கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக நான் மிஷின் போட்டு நான் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, போட்டு இன்றைக்கி ஓரளவுக்கு நான் சம்பாதிச்சிட்ருக்கேன். நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் சில நண்பர்கள் உனக்கு என்னப்பா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி புரியும் வாழ்க்கை பிரியும் சொந்தங்களும் நட்புகளும் அப்படிங்கிற டைட்டிலை பற்றி தான் இன்றைக்கி பேச வந்திருக்கோம். அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு என்னப்பா, ஜானுக்கு என்ன, நல்லா சம்பாதிச்சிட்டான், நல்லா இருக்கான் அப்படின்னு சில விஷயங்கள். நான் சம்பாதிக்கிறேன், நல்லா தான் இருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் அதிகமாக சம்பாதிக்கலை அப்படின்னாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். அது காடோட கிஃப்ட்டு. ஏன்னா எந்த விஷயங்களும் எந்த ஒரு சின்ன சூழ்நிலையிலையும் ஜான் இருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக ஒரு ஹாப்பினஸ்ஸாக என்னால் மாற்றிக்க திறமையை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. அது கடவுளுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நம்ம 3 விஷயங்களை பேச போகிறோம். அந்த 3 விஷயங்களில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி அவனுக்கு என்ன ஜானுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒருத்தன் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறான் அப்படின்னா, அந்த அந்த இலக்கை நோக்கி அவன் ஓடிட்டுருக்கையில் அவன் எவ்வளோ அவனுக்கு மூச்சு வாங்கும், எவ்வளோ பெயின் இருக்கும், அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு வலி இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த ஓடுற அந்த ஒரு நபருக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். ஆனால் தொடர்ந்து அந்த பையனை வேடிக்கை பார்த்துட்ருக்க யாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, அவனுக்கான வழிகள், அந்த விஷயங்கள், அவன் கடந்து வந்த அந்த இலக்கு, அவன் ஜெயிச்சதுக்கான ஒரு விஷயம் எதுவுமே தெரியாது. ஜெயிச்சிட்டா தம்பி, ஜெயிச்சிட்டா, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ட்டு இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி கிடையாது. அதை ஜெயிக்கிறதுக்கு அவன் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கான், அதுக்கு முன்னாடி எவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருக்கான், எவ்வளோ விஷயங்கள் அவன் தியாகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை யாரும் பார்க்கறதில்ல. இது ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பணமும் வலியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கையில் காசு இல்லாமல், யார்கிட்டையும் கேட்குறதுக்கு ஒரு மனசு இல்லாமல், கேட்டால் அவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு தவிப்பில் அதை கேட்காமலும் அதை வாங்காமலும் அந்த காசு இல்லாதப்போ ஒரு பெயின் வரும் பார்த்தீங்களா, அந்த பெயின்லாம் நிறைய அனுபவித்த ஒருத்தனால் மட்டும்தான் அடுத்தடுத்த இலக்கை நோக்கி அவன் வெறிகொண்டு ஓடுறதுக்கான ஒரு சக்தியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்களில் அந்த இடத்த நான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த இடத்துல ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, 3 வேளை சாப்பிட்டா இவ்வளோ செலவாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு 2 வேளை சாப்பிட்டு வந்த வரலாறு உண்டு. வாழ்கிறதே சாப்பிட தானே அப்படின்னு நம்ம இன்றைக்கி பேசலாம். இன்றைக்கி 3 வேளை 4 வேளை கூட என்னால் சாப்பிட முடியுது. ஆனால் அன்றைக்குள்ள சூழ்நிலை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். ஆனால் என்னோடய உழைப்பு பணவீக்கத்தை தாண்டி நான் கட்ட அந்த இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் போட்ட பணத்தோட எஃபர்ட்னால சில விஷயங்கள் நான் மாட்டிக்கிறக்கூடிய சூழ்நிலையில் இருந்தேன். ஆனால் நானாக
அந்த விஷயங்களை மாட்டிக்கிறக்கூடிய தன்மைக்கு போனதுக்கு காரணம் நான் தான். ஸோ அதை நான் தான் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்தில் ஓடி அதையும் ஜெயிச்சு அந்த இலக்கை தாண்டி அடுத்தடுத்த இதுக்கு வந்துட்டேன். இருந்தாலும் அந்த முட்டையிடுற கோழிக்கு தான் பெட்டெக்ஸ் வலி தெரியும் அப்படிம்பாங்க. 3வது விஷயம், என் நண்பர்கள் வந்து நிறைய பேர் நம்மகிட்ட வந்து சரியான புரிதல் இல்லாமல் நான் யார்கிட்டையும் உதவின்னு கேட்டதில்ல. ஆனால் என்னட்ட சில நண்பர்கள் அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. யாரையும் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. இது இல்லை, நான் யாருக்கு என்னோட பழக்கத்துக்கு பொறுத்தவரை எனக்கு ரொம்ப நெருங்கிய நட்புகளுக்கு வந்து நட்பு விட்டு நான் பணம் வாங்குறது, இந்த மாதிரி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நான் வச்சுக்கிறதும் இல்லை. நான் அதை பற்றி முடிஞ்சால் செய்வேன். ஏன்னா அந்த சூழ்நிலையை நம்ம உருவாக்கிடக்கூடாது. அப்போ ஜான் வந்து இதுக்கு தான் பழகினானோ அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ள அவங்க போயிடுவாங்க. நட்புக்குள்ளே எல்லாமே வச்சுக்கணும். எச்சு சோறு கூட சாப்பிடுவோம். ஆனால் இந்த பண வரவு செலவு இன்னைக்கு வரைக்கும் நான் வச்சுக்கிட்டது கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்த தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். கேட்டால் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ செய்வாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவைகளை குறைச்சிட்டு அந்த இடத்துல வாழ கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி தேவைக்கு அதிகமாக எல்லாமே இருந்தும் ஒன்று வாங்க முடியும் அப்படின்னு நினச்சோன்னே வாங்காமல் அந்த இடத்த நம்ம கடந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன் அப்படின்னா, அது அந்த வலிகள் காமிச்சு கொடுத்த காயங்களும் வலிகளும் தழும்புகளும் தான் இன்றைக்கி நாளாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியான புரிதல், தவறான புரிதல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன் இது இந்த நேரத்தை சொல்கிறேன் அப்படின்னா, சரியான புரிதல் அப்படின்னா ஒரு பிடிக்காத ஒரு விஷயங்களை எல்லாமே பிடிச்ச நபர் செய்யலை, அது எல்லாமே சரியாக போயிடும். அதே அந்த நபரை பிடிக்கல அப்படின்னா அந்த நபர் சரியான வேலைகளை சரியான இதை எல்லாமே செஞ்சாலும் அந்த பர்சனுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து பிடிக்காமலே போகும். இதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருங்க. இது ஒரு பாட்டு தான். இந்த வீடியோ எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்துட்டு நான் கடந்து வந்த பாதையில் உள்ள மொத்த விஷயங்களும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். என்று முன்புடன் நான் உங்கள் ஜான்.